ஹாய் நண்பர்களே, அந்த பக்கத்தில் லைக் பட்டன் இருக்கும், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஒரு மண்ணும் கிடையாது. அதெல்லாம் உன்கிட்ட சவால் விட்டாங்க பாரு அன்னைக்கிரியம்மா, அவங்களுக்கு தான் உண்டு நீதி நேர்மை சத்தியம். இங்கெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. இங்க பாரு, என் வழி தனி வழி. நான் எனக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சு அதுல கரெக்டா போவேன். அது சின்ன இடர் வந்தாலும் இடற மாட்டேனே. நான் பிடிக்கிற முயலுக்கு 3 கால் தான். நான் ஒன்னு சொன்னோம்னா அது சரினா சரி, சரியாற்றவன் என் கூட இருக்கணும், இல்லன்னு சொல்றேன் தூர ஒதுங்கிடணும். இதுதான் என் பாலிசி. அப்புறம் நல்ல சிவ, அது என்னமோ உன் கால்ல வந்து அன்னைக்கு அம்மா விழணும்னு சொன்னியாமே, அப்படியே? ஏய், எவர்கிட்ட ஒத்துமையா கட்டிட்டு இருக்க? ஏட்டி மிரிச்ச செத்துறவே. டேய், நான் கேட்டது மட்டும் பாசலடா. அன்னைக்கு அம்மா உன் கால்ல இருந்து விழணும். வீல வைக்காம இந்த நல்ல சிவன் உசுறு போகாது. உன் உசுறு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் நாள் குடிச்சிட்டேன். ஆனா பாரு, இந்த ஊர் உலகம் நம்பவே நம்பாது. நானே போய் உன் உசுரை எடுத்துட்டு சொன்னாலும் இந்த ஊர் உலகம் நம்பாது. ஆனா உன்ன மாதிரி கல்வன் கையவன் பொம்பளைய தொட்டவெல்லாம் உயிரோட இருக்கக்கூடாது. இங்க சட்டத்துக்கு வரை கொண்டு நிறுத்தினோம்னா உங்ககிட்ட இருக்க. இப்ப சொன்னீங்க, வெள்ளி பானம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு, வெட்டி பாய உங்க இடத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட இருக்க பணத்தை வச்சு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உன்னை எப்படி சொன்னேன், எனக்குன்னு ஒரு கோட்பாடு, எனக்குன்னு ஒரு பாதை, அதெல்லாம் நான் போவேன். ஏத்துக்கிட்டவன் தான் என் கூட இருக்கணும், ஏத்துக்காதவன் தூர போயிடணும். அப்படிப்பட்ட பாலிசி உள்ளவன்னா அதான். இதுக்கப்புறம் நீ என்ன சதிக்க போற? டாக்டர் ஆயிட்டா? ஏய், பெருசா சாதிச்சிட்டேன்னு அர்த்தமா? சாதிச்சிட்டேன்டா, சாதிச்சிட்டேன். சின்ன வயசுல இருந்தே என் கனவே அதான். இந்த செட்டஸ்கோப்பை போடணும், டாக்டர் ஆகணும், பெரிய பெரிய படிப்பெல்லாம் அதுலயே படிக்கணும். டாக்டர் மட்டும் இல்ல, டாக்டர்லயே கூட டாக்டரா இருக்கணும்னு என் ஆசை. நிறைவேறிட்டு இதுக்கப்புறம் என்னடா இருக்குது? நான் நினைச்சிட்டு வச்சுக்க, அந்த வேலையில நீ இருக்க முடியாது. டேய், இந்த வேலையில நிலையா இருக்கிறது, இந்த உலகத்துல நிலையா இருக்கிறது, இந்த உலகத்துல நம்ம கையில ஒண்ணு இருக்குது, இது எதுவுமே நிலை இல்லாதது. இந்த நிலை இல்லாத மேல நான் என்னைக்குமே நம்பிக்கை வைக்கிறதே கிடையாது. நிலை இல்லாத உலகத்துல நிலைக்குங்கிற கனவுல வாழ்ற மனித ஜாதி நான் இல்ல. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதான், எனக்குன்னு ஒரு பாதை, எனக்குன்னு ஒரு கொள்கை, அதுலதான் நான் போவேன். இப்போ என் பாதையில என்னன்னா, இந்த மாதிரி நல்ல சிவ மாதிரி ஆட்கள்லாம் வைக்கணுமா அப்படின்னு அப்படின்னு என் மூளையில யாரோ ஆணிச்சு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்ன பதறத? நல்ல சிவ என்னடா பதறத? என்னடா பதறத? மொத திருப்பி இப்பதான் டைலாக் எல்லாம் பேசிட்டு சொல்லாம கொள்ளாம ஊசியை போட்டுட்டு போயிட்டா. இந்த ஒத்த கை போச்சுது. இப்பவும் அதே மாதிரி டைலாக் எல்லாம் பேசுதா. இன்னொரு கையும் போயிருந்து பாத்தியோ? சே, இந்த திருப்பி நான் அப்படி பண்ணவனு நல்லா செய்வேன். சொல்லு, உனக்கு கழுவுதுக்கு இருக்கிற இந்த ஒரு கை தான், உன் பொண்டாட்டி தான் கழுவுதாவளோ? ஏய், உன்னை யார் விளையாடுது? உன்னை யார் விளையாடுது? என்ன நல்ல சிவன், காசு பணம் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொன்ன இப்படி பயப்படுத? பயந்தாங்கல்லி. ஆனா நல்ல சிவன் பயந்தாங்கல்லியா? என்ன நல்ல சிவன், நீ இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்க? ஏய், உன் புருஷன்கிட்ட உன் சீரபத்தை சொன்னேன்னு வச்சுக்க, தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாண்டி. தூக்கி எறிஞ்சிருவான். தூக்கி எறிஞ்சாலும் பயத்தோடலாம் வாழ முடியாது. தூக்கி எறிஞ்ச அன்னைக்கு போயிட்டு போறது. டேய் நல்ல சிவன், நான்லாம் எதுக்கும் பயந்தவளன்னு உனக்கு நல்லா தெரியும். நல்ல சிவன், நீ எவ்வளவோ அடி அடிச்ச, அதுல நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஆனா கடைசியா ஒண்ணு பண்ண தெரியுமா? எனக்கு அது ஒண்ணு தான் பிடிக்கவே இல்லை. போடா உன் கூட கட்டி. டேய் நல்ல சிவா, தெரியாமல இல்ல, தெரிஞ்சுதான் பொண்ணு தர கூட நான் அப்படி இருந்தேன். ஏன்னா அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அங்கே வந்து வாழணும்னு நினைக்கவே இல்லை. எனக்குன்னு ஒரு பிடிமானம் தேவைப்பட்டுச்சு. என் கூட வாழறதுக்கு ஒரு உசுறு தேவைன்னு நினைச்சேன். அதுக்காக அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே வெளிநாட்டுக்கு போயிட்டு மேற்படிப்பெல்லாம் படிச்சுட்டு ஒரு பெரிய டாக்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஊர் உலகத்துல வந்து நான் யாருன்னு நிரூபிக்கலான்னு இருந்தேன். என் மேல பட்ட கரையெல்லாம் போக்கிட்டு நானும் உலகத்துல ஒரு சராசரி ஒரு பெண்ணா வாழ்னு ஆயிரக்கனவோட இருந்தேன். அதுக்காக அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், நிந்தப்பட்டேன், துயரப்பட்டேன், துக்கப்பட்டேன், நன்னப்பட்டேன், நல்லப்பட்டேன், எல்லாத்தையும் பட்டுட்டேன். அதோட பட்டனே என்னை விட்டியா நீ? சும்மா கண்ட சங்க ஊதி கிடக்கிற ஆண்டிங்க மாதிரி ஆதிராவை அங்க அனுப்பி என்னை கூட்டு வர சொன்னேன். இங்க வந்து நான் நிறைய அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன். ஒரு பொண்ணு கையால தாலியை வாங்கிக்கிட்டு அவருக்கு பொண்ணாட்டியோ நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் போட்டோம். ஆனாலும் நீ இதெல்லாம் பண்ண, எனக்கு அது விட கிடைச்சே ஆகணும். உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் சொல்லு நல்ல சிவன்? எதுக்காக இதை டாக்கெட் பண்ணி அடிச்ச? ஆதிரா பொண்ணு தெரிய பழி வாங்கிறதுக்காக பண்ணுனா, நான் என்ன பண்ண சொல்லுடா. சொல்லு. டேய் விலங்கு இல்ல விலங்கு, பசிக்கிற நேரம் மட்டும்தான் வேட்டையாடும். அதுவும் பசிக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் வேட்டையாடும். மிச்சத்தை அங்கேயே போட்டுட்டு போயிடும். அத மிச்சம் கிடக்குற நரி நாதாரி ஓதாரின்னு இதெல்லாம் தின்னு வாழ்ந்துக்கிடும்.
ஒரு மிருகத்துக்கு தெரியுதுடா. அந்த தெரியும் மிருகத்துக்கு தெரியுது. இந்த நேரத்துக்கு இந்த பொழுதுக்கு நமக்கு போதும்னு. இந்த ஆறறிவு படிச்ச மிருகம் மட்டும் ஏன்டா நாளைக்கு நாளா கழிச்சு புள்ளைக்கு பேரனுக்கு பூட்டனுக்கு எதுக்கு ஏண்டா உன் கொள்ளு பேர பிள்ளைக்கு நீ இப்பவே சேர்த்து வச்சிருக்கியா? அது வந்து எனக்கு சிலையா வைக்க போகுது. இல்ல என் கொள்ளு பேர நல்ல சிவன் எனக்காக இவ்வளவு சொத்து சுகத்தெல்லாம் தேடி வச்சுட்டு போயிருக்கான், அவனுக்காக ஒரு மணிமண்டபம் கட்ட போறேன், அவனுக்காக ஒரு சிலை வைக்க போறேன், காலத்துக்கும் அவன் பேர் தான் நான் சொல்லுவேன்னு சொல்ல போதா? நக்கி தின்னுட்டு போயிடும், இல்ல ஊதாரியா போயிடும். எதுக்கு நான் கேட்க? வாழும் போது வாழ தெரியாதவன் செத்ததுக்கு அப்புறம் என்னடா இருக்குது? பூமிக்கு வாழ தானடா வந்தோம். ஓ நெஞ்ச தொட்டு சொல்லி நீ ஒரு நாளாவது வாழ்ந்திருப்ப? வாழ்ந்திருப்பேன். அந்த அன்னைக்கிளி கிடைச்சா வாழ்ந்திருப்பேன். ஒரு பொண்ணு அனுமதி இல்லாம அவளை தொடர்ந்து எவ்வளவு பெரிய குற்ற செயலோ அப்படித்தான் அவளை அடையணும்னு நினைக்கிறதா அந்த எண்ணம் தாண்டா உன்னை மிருகமா மாத்துச்சு. சரி அவங்க அடைஞ்சிருந்தா வாசனின்னு இருக்குமா? அதுக்கப்புறம் நீ வேற எந்த பொண்ணுமே எடுத்து பார்த்திருக்க மாட்டியா? இல்ல பார்க்காத உத்தமனே. டேய் அது ஒரு இச்சை. அத மனசுல வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் ஒரு பொண்ணை வாழ விடாம அவ தொட்டதெல்லாம் நாசமனாக்குன்னு துடிச்ச கொடூர பாவி நீ. நீ அடைய துடிச்ச, ஆனா அதனால அவங்களுக்கு வந்த வேதனையும் கஷ்டமும் உனக்கு தெரியுமா? ஒரு பொண்ணை ஈஸியா அடைய துடிக்கிறிய, அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்க எத்தனையோ விஷயங்கள் உன் கண்ணுக்கு தெரியாது. அவளுக்குன்னு அவங்கள தொட்டு தாலி கட்டின புருஷன், அவங்க வயித்துல வளர்ந்த புள்ளைங்க, இந்த சமுதாயம், சொந்தம் பந்தம், பேர் புகழ், படிப்பு, ஆசை, காதல், இத்தனை விஷயங்களும் அவங்க சுத்தி இருக்குது. அது தனிப்பட்ட ஒரு பெண்ணின் சுதந்திரம். அது அத்தனையும் நாசம் பண்ற மாதிரி அவங்க மனசுக்கு சின்ன சின்ன சந்தோஷத்தையும் புடுங்கி எறிற மாதிரி இப்படி இச்சைக்காக அழைஞ்ச மனித பிறவியா நீலா? உன்ன மாதிரி ஜென்மங்கள்லாம் பூமியில இருக்கவே கூடாது. வேண்டா, இங்க பார் தேன்மொழி, இங்க பார். இங்க எனக்கு நிறைய ரகசியம் தெரியும். நீ எதுவும் என்ன பண்ணிடாத. உன்கிட்ட இருக்க ரகசியம் உன்கிட்டே இருக்கட்டும், அது எனக்கு தேவையில்லை. நீ எப்பேற்பட்டவனு தெரிஞ்சோ உன்னை அவங்க விரும்பணும். அப்படி உங்களை அவங்க ஏத்துக்கலனா நீங்க உங்க வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவீங்க. அவங்க நாசம்னா போயிடணும். நாசம்னா போய் வந்து உன் கால வந்து விழுந்து என்னை ஏத்துக்கன்னு சொல்லணும். ஆனா உன் வாழ்க்கையில நடக்கல பத்தியா? எந்த பொண்ணும் விழ மாட்டா. எனக்கு எதுவுமே வருத்தம் இல்லடா. ஆனா புடுங்களை சொத்த பூரம் திரும்ப கொடுத்து விட்டு அவங்கள வேதனைப்படுத்தின பாரு, அங்கதாண்டா உங்க தந்திரமே எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த பத்திரத்துல நீங்க கொடுத்து விட்டதுக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பத்திரத்துல என்ன இருந்துன்னு தெரியும். அப்படியே நல்லவங்க மாதிரி பத்திரத்தெல்லாம் கொடுத்து பறக்கி விட்டுருக்கீங்க. அதாவது இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் அன்னக்கிளி கேவலப்படணும். யார் அந்த மர்ம மனிதன்? அன்னக்கிளிக்கும் அந்த மனிதனுக்கும் என்ன தொடர்பு? கள்ள தொடர்பா அப்படின்னு பத்திரிக்கையில கொட்டை கொட்டை எழுத்தா போடுறதுக்கு நீ எதிர்பார்த்த, அப்படிதானே? இவங்கிட்ட என்ன பேச்சு? தலமா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க. இருங்கப்பா, இவனை நான் கொல்லக்கூடாதுப்பா, பாவம்பா. பயமா இருக்கோ? நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமா இருக்கோ? எப்போ இவனுக்கு பயமாலாம் இருக்குதா? மீறி வயசானவர் அப்பெல்லாம் செய்யக்கூடாதுப்பா. நான் ஒரு உயிரை தான் காப்பாத்தணும்ப்பா. ஒரு உயிரெல்லாம் நான் எடுக்கவே கூடாதுப்பா. பாவ செயல் அப்பெல்லாம் செய்யக்கூடாதுப்பா. அதாவது சாகர காலத்துல கூட அந்த அன்னக்கிளியம்மா நிம்மதியா போய் சேரக்கூடாது. ஏண்டா அந்த அம்மா என்ன ஒன்ன மாதிரி முள்ளத்தனம் முடிச்சு வைக்கிறதுல இடம் பார்த்தது? பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் தில்லுமுள்ள வேலை பார்த்தாங்க. அதுவும் எதுக்கு பார்த்தாங்க? ஒன்ன மாதிரி ஓநாய்கிட்ட இருந்து காப்பாத்ததுக்காக. அனாத பிள்ளைங்க மேல போய் கண்ணு வச்சிருக்க. இவனை போட்டு தள்ளதை யாத்திரை பேரும். தொண்டு நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட டொனேஷன் பண்ணுவானா? அது மட்டும் இல்ல, இவனே எக்ஸ்ட்ரா தொண்டு நிறுவனம் நடத்துவானா? ஆனா நம்ம கிட்ட இருக்கிற எந்த பிள்ளைலாம் வேணும்னு சொல்றானோ அந்த பிள்ளைங்களை மட்டும் எனக்கு அனுப்பி வைக்கணுமா? கேடு கட்ட சேன்மா. டேய் படிக்கலன்னு நாங்க வச்சுக்கிட்டு இருந்தோம். கேடு கட்டவே நீயும் ஆதிராவை பார்த்த வேலைக்கு உனக்கு நடக்க போறத பார்த்துட்டு அந்த ஆதிராவுக்கு தொடலாம் நடுங்கணும். ஏண்டா இந்த ஆதிராவை நீங்களும் திருந்தவே மாட்டீங்களாடா? போட்டு தள்ளுமா. இவங்கிட்ட பேசிக்கிட்டே சில்ல மாமா, அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு உசுரெல்லாம் எடுக்கக்கூடாது. சேச்சே, அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது மாமா. உசுறு எடுக்கிறது பாவம், அது நமக்கு கொடுக்கப்படல. வேற மாதிரி தான் மாமா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும். சிவனா 13 வயசுல இருந்து போராடின ஒரு பொம்பளைய பாவம் 55 வயசுக்கு முன்னாடியே முடக்கி வீட்டுக்குள்ள வச்சுட்டா பாரு. எவ்வளவோ விஷயங்கள் செய்யணும்னு நினைச்ச பொம்பளைய இனிமேல் நல்ல விஷயமே செய்யக்கூடாதுங்கிற பயத்தை உண்டாக்குன பாரு. உன்ன மாதிரி ஆட்கள் இருக்க வரைக்கும் யாருமே நல்லது செய்ய வரமாட்டாங்கடா. யாருமே வரமாட்டாங்க. சரிடா, நீ பொழைச்சு போ. இதே வாங்கத்தே. கேடு கட்டச்சேமா. இருடா உனக்கு யாருன்னு தெரியல. தெரியும், போக போக தெரியும். மட்டும் நினைச்சுவேன் உனக்குள்ளதுக்குள்ள எனக்கு மனசே வரல. நினைச்சுவேன் போட்டு தரலான்னு வந்தேன். பாவம் நம்ம ஒரு டாக்டர் வந்து செய்யக்கூடாது பத்தியா? அதான் சரி, நான் போயிட்டு வரேன்.
வாங்கப்பா நம்ம போவோம். இறக்கப்பட்டுட்டு விட்டு போறதுக்கு நான் என்ன அன்னக்கிளி நினைச்சியாடா? தேன்மொழி கத்தி இன்றி ரத்தமின்றி போட்டுட்டேன் ஊசி. உன்கிட்ட இருக்க வெள்ளி பணத்தை வச்சு உன்னை சரி பண்ணிக்க. ஏய், நான் உனக்கு போட்ட ஊசி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே குறைஞ்சது 25 வருஷம் ஆகும். உனக்காகவே ஸ்பெஷலா நான் தான் போன நாளே நல்ல ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிச்சிட்டேன். என் மூளை இருக்கு பாரு, என் மூளை, என் பிரெயின் உனக்கு ஊசி கண்டுபிடிக்கிறதுக்காகவே தயாரிக்கப்பட்டது. சரி நான் போயிட்டு வரேன் நினைச்சுவேன். ஒரு உயிர் எடுக்கிறது பாவம் பத்தியா, அதான். சாவுடா. அப்புறம் உங்க வீட்ல பொண்டாட்டிங்கிற பேர்ல 2 அடிமைகள் வச்சிருப்பிய. குழந்தை பெத்து கொடுக்கிறதுக்கு 1, அப்புறம் உனக்கு பி மோல அல்லதுக்கு 1. அவங்கள வர சொல்லு பாப்பா. இனி நீ கூப்பிட்டாலும் அவங்க வர மாட்டாங்க, ஏன்னா உன்னால கூப்பிட முடியாது. டேய், இனி பாரு பொம்பளோட குணத்தை. ஒத்த கையும் வாயும் வச்சுக்கிட்டு தானே ஆட்டி படைச்ச. இனி வாயும் திறக்க முடியாது, கையும் அசைக்க முடியாது. சாவுடா நினைச்சுவேன். மரணத்தினோட இதாண்ட உனக்கு பெரிய தண்டனை. கொன்னுட்டா நீ வாட்டுக்கு போய் சேர்ந்துருவ. நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை. பாரு, இதுக்கு நம்ம நிறைய செத்த பிள்ளைன்னு உனக்கு தோணும் பாரு. சாகவும் முடியாது உன்னால, வாழவும் முடியாது உன்னால. இந்த கேஸ் இதுல முடிச்சிட்டா நல்லா இருக்கும். ஐயோ ஐயோ, முக்கியமான ஃபைல். ஐயோ, தண்ணிக்குள்ள போட்டு அழிஞ்சிருக்க. ஐயோ சார், நான் பார்க்கல சார். இல்லம்மா, நான் தான் போட்டுட்டேன். ஐயோ, அழிஞ்சிருக்கும் போலுக்க. ஐயோ, புது ஃபைல் உருவாக்கலான்னு பார்த்தா பாதி எழுத்து அழிஞ்சிருக்க. ரொம்ப எழுத்து அழிஞ்சிருக்கா சார்? இல்லம்மா, உடல எழுத்தெல்லாம் அழிஞ்சிருக்க. சார், அத கொண்டாங்க. உனக்கு இதை பத்தி என்னமா தெரியும்? கொண்டாங்க சார். ஏமா, இது இங்கிலீஷ்ல எழுதி இருக்குமா? கக்கூஸ் கலர் உனக்கு எப்படிமா தெரியும்? கொண்டாங்க சார். என்னம்மா, உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? படிச்சிருக்கேன் சார். சார், ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஃபைல் நான் ரெடி பண்ணி தரேன். சரிம்மா. என்ன சொல்லுது இந்த பொண்ணு? இது படிச்சிருக்கா? படிச்ச பொண்ணா? பாத்ரூம்லாம் கழுவிக்கிட்டு இருக்கு. பாப்போம் எப்படி ஃபைல் ரெடி பண்ணி தரான்னு. என்ன நம்பின பாவத்துக்காக இதே ஆபீஸ்ல பாத்ரூம் கழுவுறா. நான் மேலதிகாரியா இருக்கேன். எவ்வளவு கொடுமை, எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். வயத்துல புள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் அவ கூட வாழ்ந்திருந்தா இன்னைக்கு வீட்டுல அமைதியான ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்திருப்பா. எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என் புள்ள, என் பொண்ணாட்டி பிச்சை கூட்ட மாதிரி எடுத்துட்டு இனி நான் எவ்வளவு சம்பத்தியம் பண்ணி எதுக்கு, எவ்வளவு அவார்டு வாங்கி எதுக்கு? என்னை நம்பி வந்தவளையும் என் பிள்ளைங்களையும் அனாதையா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பண்ணிட்டேன்னு. வயத்துல இருக்க என் பிள்ளைங்க பாவம், நல்ல ஆகாரம் கூட கிடையாது. இந்த பாவத்தை நான் எங்க கொண்டு கழுவ? என் பிள்ளைங்க பாவம், சத்து கூட ஒழுங்கா கிடைச்சிருக்காது. நான் என்ன வாழ்க்கை வாழ்றேன்? காலில் கூட வந்து மன்னிப்பு கேட்கலன்னு பார்த்தா முகத்தை கூட எடுத்து பார்க்க மாட்டேங்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறா. என்ன பண்ணன்னு தெரியல. காதலிக்கும் போது எவ்வளவு அழகா இருந்தது. துருன்னு குழந்தை மாதிரி என்னை தூக்குங்கன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட புள்ளை கையில பொறுப்பு கொடுத்து பாத்ரூம் கழுவ விட்டுட்டேன். நான் எவ்வளவு கீழ்த்தரமான பிறவி. சார் சார், ஃபைல்லாம் ரெடி ஆயிட்டா? ஃபைல்லாம் ரெடி ஆயிட்டு சார். கொண்டாங்க. என்ன இது நான் கொடுத்த ஃபைல் மாதிரி தெரியல சார்? அது வந்து இது நான் கொடுத்த ஃபைல் இல்லையா? நான் கொடுத்த ஃபைல் எங்க சார்? அது வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ பார்த்து அந்த துடைக்கிற பொண்ணு பக்கெட்டோட அங்க வந்திருந்தா. தெரியாம ஃபைலு தண்ணிக்குள்ள விழுந்துட்டு. தண்ணிக்குள்ள விழுந்துட்டா? ஆமா சார், நான் என்ன பொண்ணுன்னு தெரியல, பாதி எழுத்து அழிஞ்சிட்டு. அப்போதான் அந்த பாத்ரூம்லாம் கழுவுமே, அந்த பொண்ணு தான் சார் இந்த ஃபைலை ரெடி பண்ணி கொடுத்தா. சார், அச்சு பண்ணலாம அப்படியே இருக்கு சார்.
ஒன்று மாற்றம் கூட இல்லை. மேல உள்ள கவர் மட்டும் தான் சார் மாத்தினேன். ஓ சரி. சார் என்ன? சார் அந்த பொண்ணு நிறைய படிச்சிருக்கு சார். படிச்ச புள்ளதான், சூழ்நிலைக்காக அந்த வேலைக்கு வந்திருக்கா. நம்மளே இந்த சின்ன சின்ன ஃபைல் எடுக்கிற வேலை இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணுமா சார்? படிச்ச புள்ள, இப்போ நம்மளே சேர்த்தாலும் அதிக சேலரி கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த பொண்ணுக்கு கொடுத்த சம்பளம் போதும். பாத்ரூம் கையிலேருந்து கூட 2000 ரூபா வச்சு கொடுத்தா போதும் சார். அந்த புள்ளையும் கௌரவமா வேலை பார்க்கும், நமக்கும் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் கேள் மாதிரி வச்சுக்கலாம் சார் ஃபைல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு. சரி. அந்த பொண்ணு பாத்ரூம் கழுவிட்டு இருந்ததே, நான் போய் சொல்றேன் சார். சரி, இந்த ஃபைல கொஞ்சம் இருந்தது, அதை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டீங்கன்னா நான் மிச்ச வேலையை பார்த்துருவேன். அப்படிங்களா சார்? கொண்டாங்க சார். இந்தாங்க. அழகி, இனிமேல் நீ இதை செய்ய வேண்டாம். இதெல்லாம் நீ செய்ய வேண்டாம். ப்ளீஸ் டே, ப்ளீஸ் டே. இதை தூர போட நீங்க வாடி வாய. சாரி சாரி, ப்ளீஸ் டே. என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. இதெல்லாம் பண்ணாத பண்ணாத. கெஞ்சி கேட்கறேன். நான் பண்ணது தப்பு தானே, நான் பண்ணது தப்பு தானே. ஆனா நீ வயத்துல என் பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணும்போது கஷ்டமா இருக்கு. தாங்க முடியல, தாங்க முடியல. ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் பண்ணாத. நான் நல்லா பார்த்துக்கிட்டு வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வாடி, இதெல்லாம் பண்ணாதடி. என்னால தாங்க முடியல. நீ முதல்ல தூர போடுடி. நான் கெஞ்சி கேட்கறேன். நான் பண்ண தப்பு தாண்டி. நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனா என் கூட இரு. உன்னையும் புள்ளைய நான் பார்த்துக்கிட்டேன். நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, என்கிட்ட பேச வேண்டாம். அடிக்கணுமா அடிச்சுக்க, சத்தியம் சொல்லி என்ன பேசக்கூட வேண்டாண்டி. ஆனா என் கூட இரு, பிள்ளையும் உன்னை நல்லா பாத்துக்கிட்டு ப்ளீஸ். கெஞ்சி கேக்குறேன்டி. பாரு, எனக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு பிள்ளைக்கு கொடுக்காதடி. நீ நடந்து போறதும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறதும் பார்க்க முடியலடி. செத்துலாம் போல இருக்கு. ஆனா செத்துட்டா உன்னையும் புள்ள அனாதி விட்டு போன மாதிரி ஆயிரும். திரும்ப தப்பு பண்ணிடக்கூடாதுதான் அத்தனை வழியும் தாங்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு உன் வழியை சுமந்துட்டு இருக்கேன்டி. மன்னிப்பு கிடைச்சா கூட பரவாயில்ல, நான் மன்னிப்பே வாங்க முடியாத பாவத்தை பண்ணியிருக்கேன். அதனால உன்ட்ட மன்னிப்பு கூட நான் கேட்கல. கேட்டாலும் தகாது. மன்னிப்பு கேட்க கூட நான் தகுதி இல்லாதவன். இங்க பாரு, என் கூட இரு, என்கிட்ட பேச வேண்டாண்டி. ஆனா உன்னையும் புள்ளையும் பார்த்துக்கிட்டாண்டி. ப்ளீஸ்டி, ப்ளீஸ்டி, கெஞ்சி கேட்கறேன்டி, கெஞ்சி கேட்கறேன்டி, ப்ளீஸ்டி. உன்னை இப்படி பார்க்க எனக்கு முடியலடி, பாவமா இருக்குடி, மனசுலாம் வலிக்குடி. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுல பாத்துட்டு உனக்கு ஆஸ்பத்திரி எங்க பார்க்கணும் வைக்கணும் எல்லாம் பார்த்து வச்சுட்டேன். வாயும் போவோம். வாடி வாடி, ப்ளீஸ்டி. வாடி போவோம். இதெல்லாம் பண்ணாதடி, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. வாடி. நான் பண்ணது தப்புதான், நீ அதுக்கு மன்னிக்கலாம் வேண்டாண்டி. அங்க வர நீ எனக்கு தண்டனை கொடுக்கறத நினைச்சு பிள்ளைக்கு கொடுத்துறது. வாயா அழகி, அழகி, வாடி, நம்ம வீட்டுக்கு போலாம். நான் செஞ்ச பாவத்துக்கு பிள்ளைங்களுக்கு தண்டனை கொடுத்துறதடி. பிள்ளைல ஆரோக்கியமா நல்ல இடத்துல பிறக்கணும்டி. நான் பாரு, சத்தியமா எனக்கு பிள்ளைங்கெல்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அப்படிலாம் ஒரு பாக்கியம் இருக்குமா நான் நினைச்சு கூட பார்க்கலடி. அப்படிலாம் நான் நினைச்சு பார்த்திருந்தாலும் கற்பனை பண்ணியிருந்தாலும் சத்தியமா நான் அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். நான் அன்னைக்கு இப்படி ஒரு புள்ளவருங்க நினைச்சு நான் எதையுமே சத்தியமா அதுதாண்டி உண்மை. அதனால தாண்டி எனக்கு அப்படி ஒரு யோசனையே வராம நான் தப்பு தப்பா பேசிட்டேன். பொண்ணுங்க கிட்ட பேசுறது இல்லை, பழகுனது இல்லை. அதாட்டி காரணம் அந்தந்த வயசுல அதை பண்ணியிருந்தா புரிஞ்சிருக்கும். நான் பண்ண தப்பு தாண்டி, என்னை மன்னிக்க மாட்டியாடி. நான் சத்தியமா சொல்றேன்டி, எனக்கு அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு இப்படிலாம் நடக்கும் எனக்கு தெரியாதுடி. நான் யோசிச்சுட்டு இப்பெல்லாம் விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். அப்படியே விட்டுட்டு போயிருந்தாலும் சத்தியமா நம்பியிருப்பேன்டி. எனக்கு சொல்ல போன இந்த விஷயத்துல நான் ஜீரோவா தாண்டி இருந்தேன். உண்மையை சொல்றேன்டி, கல்யாணம் முடிஞ்சு ஒருத்தருக்கு ஒன்னா கொஞ்ச நாள் வாழ்ந்தாதான் இந்த மாதிரி நினைச்சிட்டேன்டி. அன்னைக்கு நான் தப்பு பண்ணதுக்கு காரணம் உனக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சேன். அவ்வளவுதான் என் மைண்ட்ல இருந்ததே தவிர அதுக்கப்புறம் இப்படி ஒண்ணு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அதே நீ என்ன வெறுத்தியா அந்த கோவத்தை காட்டுறதுக்கு எனக்கு தெரியல. அதனால தான் அப்படி பண்ணினேன். அன்னைக்கு நான் உண்மை சொல்றேன், உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சுதான் பண்ணினேன். அதனால தாண்டி நான் அப்படி விட்டுட்டு போனேன். சாரிடி, சாரிடி, என்ன பாரு. சாரிடி, சாரிடி, சத்தியமா எனக்கு தெரியாதுடி. இப்படி ஒரே நல்ல அப்படி நடக்கணும் எனக்கு தெரியாதுடி. தெரிஞ்சுதானே இப்படி சந்தேகப்பட்டுக்க மாட்டேன்டி. சாரி, சாரிடி. இங்க பாரு, நம்ம வீட்டுல இருந்தனாலோ பெரியவங்கனாலயோ எல்லாமே சுட்டு எனக்கு இருக்குன்னு நினைச்சிடாத. சத்தியமா இந்த விஷயத்துல நான் ஜீரோ தான். நான் உண்மையை சொல்றேன், எனக்கு தெரியாதுடி. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரதான் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டேன்டி. சாரிடி, சாரிடி. இங்க பாரு, வா நம்ம வீட்டுக்கு போலாம்.
இங்க ஆபீஸரா சுத்திட்டு இருக்காங்க, வந்துட்டு பேச கூட முடியல. நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாயன், ஒரே ஒரு வாட்டி என் பிள்ளைங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்கிறதேண்டி. ப்ளீஸ்டு, ப்ளீஸ்டு. உன்னை இப்படி நிலைமையில பார்க்கும்போது கஷ்டமா இருக்குடி. உன்னை நல்லா பார்த்துக்கிறத வாடி, என்னை நம்புடி. ப்ளீஸ் ப்ளீஸ் வாடி. நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, நான் பார்த்துட்டு வாய. ப்ளீஸ் வாடி. அழகி, ஏய் வாடி அழகி. அழகி, அழகி, சாரி டி, வாடி நம்ம வீட்டுக்கு போலாம். இப்பெல்லாம் வயிற்று புள்ளி வச்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடாது, பின்னாடி பாதிச்சிடும். உடம்பு என்னத்துக்காகும். நல்லா சத்துள்ள ஆகாரம் சாப்பிடணும். புள்ளைக்கு உனக்கு சத்துள்ள ஆகாரம் வேணும். தண்டிச்சிடாதவா, புள்ள போகும்ல. நான் போய் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு ஒன்று முறைப்படி கூட்டிட்டு போறேன். வருவியா ப்ளீஸ்? வருவியா? கெஞ்சி கேட்குறேன். இதுக்கு மேல தண்டனை கொடுத்துறாத. எனக்கு இல்லை, புள்ளைக்கு. நான் மாடு பாரு இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. புள்ளையும் நீயும் போகும், புள்ள போகும். நீ இப்பவுமே நம்ம வீட்டுக்கு போறேன். போய் பொண்ணுக்கிற அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். வீட்டுக்கு கூட்டு போயிடுறேன். ப்ளீஸ் பண்றேன் சார். அது வந்து இந்த பொண்ணு ஃபைல் நல்லா பண்ணியிருந்தா. ஆமா சார், நல்லா பண்ணியிருந்தாங்க. அதனால நானே வச்சுக்கிறேன். ஓகே சார். வீட்டுக்கு வா. சாரி டி, வா போலாம். நீ என்ன பேசவே வேண்டாம். சார், அந்த ஃபைலை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். நீ என்கிட்ட பேச வேண்டாம், நம்ம வீட்டில் இரு போதும். ப்ளீஸ் டே, ப்ளீஸ் டே. சார், ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறத நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற என் பிள்ளைங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்களே, நான் என்ன பண்ண? நான் எப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு தெரியல. வரமாட்டா நினைக்கிறேன். அவ பேசவே இல்லையே. அவதான் முகத்தை பார்த்து பேச மாட்டேங்கிறாள. ஒன்னு திட்டணும், இல்ல அடிக்கவாது செய்யணும், எதுவும் செய்ய மாட்டேங்கிறாள. பேசாம இருக்கிறது கஷ்டமா இருக்கு. ரெண்டு திட்டா கூட காலில் விழுந்துடலாம். திட்ட மாட்டேங்கிறாள. அமைதியில இருக்கிறது கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனையா? இதை நான் எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே, என்ன பண்ணனே தெரியலையே. இப்போ வந்த? ஐயோ, வந்துட்டாங்களோ? இப்பதான் வந்தேன். ஓய், கண்ணழகா மூக்கழகா என் பொண்டாட்டி அழகா. வாயண்டி மண்டாட்டி, ஃபுல்லா டயர்டா தான். சரி, உன்னை பார்த்தோன்னு வரும்போது ஒரு ஆசை. ஐயோ, வாயன். என்னடி ஒத்தி வச்ச மல்லிப்பூ மாதிரி அப்படியே இருக்கா? ஐயோ, இவ வேற. நான் சொல்ல போறத தெரிஞ்ச அவ்வளவுதான். ஆனா உன்னடி, நீ எப்ப முடிச்சாலும் ஒரே மாதிரி இருக்கா. நீ என்ன மொழி முடிக்கணும்னு கண்டே பிடிக்க முடியல. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மொழிதாண்டி. சரி, ரொம்ப ஆசையா இருந்திருக்கான். ஐயோ, அது வந்து எதுவும் சொன்னா வீட்டுல யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ரெடி ஆயிட்டு வரேன், ஃப்ரெஷ்ஷா வரேன். ரெடியா இரு. சரி, இப்போ வந்துடுறேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணனு தெரியலையே. செத்த, இன்னைக்கு மட்டும் இந்த சித்த நான் சொன்னேன், அவ்வளவுதான். என்ன பண்ணனு தெரியலையே. என்ன அழகா இருக்கப்பா, எப்ப பார்த்தாலும் அழகா இருப்பா. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்க விட்டு பேசி பேசி. என்னங்க? ஒன்னும் சொல்லக்கூடாது, வீட்டுல யாரும் இல்ல. நீ வந்து கொண்டு இருந்தானே ஓடி வந்துட்டேன். எனக்கு இன்னைக்கு என் பொண்டாட்டி வேணும். அது ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாதுமா. போதும், 4 மாசம் தாமதிச்சாச்சு, போதும். இல்ல இல்லையா? உண்மைங்க, முடியவே முடியாது. என்னங்க? என்னங்க? இத படிங்க. தெரியும், இதான் எனக்கு நல்லா தெரியும். அடுத்து இப்படித்தான் நடக்கும்னு தெரியும். அதே நான் சந்தோஷமா தான் உனக்கு பிடிக்காதுல்ல. ஆசிரியெல்லாம் மண்டையில் போட்டுக்கிட்டு இப்படியா இருடு. இல்ல, நானே இது எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்தேன்டி. நான் சந்தோஷமா இருந்துட்டேன்ல, அதுல மண்ணலி போட்டு வேணும்ல ஏதாவது ஒண்ணு. ஆசையா கிளம்பி வந்தேன், எல்லாத்துலயும் மண்ணலி போடு. என்ன திட்டுறீங்க? இதுக்குதான் படிச்சு சொன்னேன். என் பேச்சு நீ கேட்கணும்ல. டெல்லிக்கு வச்சிருக்காங்க 3 மாசம். உனக்கு 3 மாசம் சாதமா தெரியுதுல. ஒரு நிமிஷம் இரு. என்ன பண்ண போறாவ? அது என்னங்க, எனக்குதே வருமானு கேட்க. இந்த பொண்ணுங்க வேலைக்கு போனாலே இப்படிலாம் பிரச்சனை வருதுப்பா. சப்பா, குடும்பத்தை சமாளிக்கவா வெளியில சமாளிக்கவா?
இப்போ போய் அனுப்புதாங்க. பின்ன இவருக்கு கோவம் வராம ஐயோ இன்னைக்கு என்னென்ன பாடலாம் படுத்த போதோ தெரியலையே. ஐயா டா நீ பெத்த புள்ளையிலே எல்லாத்தையும் கூட்டிட்டு கிளம்பு. என்னால பார்க்க முடியாது. டா உன் மவன் இப்ப வருவா. எல்லாத்தையும் கூட்டிட்டு கிளம்பு. என்னவா என்னால பார்க்க முடியாது. இவன் வேற அது உங்க பிள்ளைதான். அதெல்லாம் முடியாது. என்னால பார்க்கவே முடியாது. இந்தா டேய் உங்க அம்மா கிட்ட போ. தங்க பிள்ளை நீ அப்பா கிட்டே இருமா. ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். இந்தா நீயே வச்சுக்க. புனி நீயே வச்சுக்க. என்னால பார்க்க முடியாது. என்னங்க என்னங்க ரொம்பதான் சொல்லுங்க செஞ்சாண்டே. அது நீ என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. இங்க பார் அதோட மக்கள் குடியோட கிளம்புங்க. என்னால யாரையும் பார்க்க முடியாது. ஆமாடி நீ தான் என்ன 6 மாசம் என்ன 1 வருஷம் என்ன பார்க்காம இருக்கிறவ. நான் தானே தெரியாம ஆசை வச்சு தொலைச்சிட்டேன். ஆசையா மூணோட வந்தேன். எல்லாத்தையும் அவுட்டாக்கி விட்டுட்டா. கொடுத்தாங்கன்னு உங்ககிட்ட வந்து காட்டினேன். ஏண்டி அதான் கிழிச்சு போட்டு வர வேண்டியதுதானே. இல்ல சொல்ல வேண்டியதுதானே. சார் எனக்கு குடும்பம் எல்லாம் இருக்குது. எனக்கு பிள்ளைங்க இருக்கு. புதுசா இருக்கு. நான் பார்க்கணும்னு சொல்ல வேண்டியதுதானே. எதங்க கிடக்க வேலையை என்னால பார்க்க முடியும் சொல்ல வேண்டியதுதானே. சொன்னா நீ சொல்லிருக்க மாட்ட. உனக்கு ஃப்ரீயா சுத்தணும் அதானே. இப்பலாம் பேச வச்சுட்டாங்க சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு பேச தெரியும். அப்புறம் எனக்கு கோவம் வரும். ஓ கோவமா? ஆமா எனக்கு கோவம் வரும். சரி இப்ப புருஷன்கிட்ட கொண்டு காட்டலாமேன்னு வந்தா ரொம்ப தான் கோவப்படுறீங்க. புள்ளைக்கு தானீங்க என்கிட்ட. நீ பெத்த பிள்ளைடி சேர்த்து போங்க. அதை எப்படி கொண்டுட்டு போக முடியும்? ஓ இழிச்சவனா ஏன் தலையில கட்டிட்டு போலான்னு பாக்க. நீங்க தானே பையன் வேணும்னு கேட்டீங்க. நான் தான் இன்னும் 10 பிள்ளைகள் கட்டினடி. அதெல்லாம் கொடுத்துட்டியாங்க. இங்க பாருங்க போண்டனா போவண்டான்னு சொல்லணும். நீ கேட்க மாட்டேடி. அதானே பெரிய பிரச்சனை. அப்படி இப்படிமா ஐஸ் வச்சு எங்க போனா அவங்க கூட போயிருவியா? இல்ல என்னால முடியாது. ஐஸ் வச்சறா. நான் எதுக்கு ஐஸ் வைக்கணும்? இதுல என்ன பேச்சுன்னு கேக்க. குரல வசதி பேசுன குரல்ல கடிச்சிருவேன். இப்பலாம் பேசுறீங்க. அப்ப எனக்கு கெட்ட கோவம் வரும். ஓ உனக்கு கெட்ட கோவம் வருமா? ஆமா எனக்கு கெட்ட கோவம் வரும். அடிச்ச மூணு வாரம் வீங்கிற பாத்துக்கா. அடிப்பீங்களா? ஆமாடி அடிப்பேன்டி. அந்த அளவுக்கு விஷயம் போயிட்டா. நம்ம புருஷனாச்சே. புருஷன்கிட்ட போய் சொல்லுவன்னு வந்தேன். நாங்க என்ன சொல்லிட்டு வந்தேன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அடிச்சிருவீங்களா? அடிச்சு நான் எப்படி சத்தம் போட்டுட்டு வந்தேன் தெரியுமா? இங்க பாருங்க சார் அதெல்லாம் போக முடியாது. எவ்வளவு பெரிய ஆஃபரா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு என் புருஷன் தான் முக்கியம்னு சொன்னேன். சரி புருஷன்கிட்ட சொல்லி பாப்போம் என்ன சொல்லுதாவன்னு பாப்புக்காக தான் காட்டுனேன். ஆனா நீங்க அடிச்சிருவேன் பல்ல உடைச்சிருவேன்னு சொல்றீங்க. நீ பிள்ளை எனக்கு காட்டுனா நான் தான் உன்னை பிடிச்சு ஒரு நாள் இருந்த மாதிரி உனக்கு தெரியாது. உனக்கு நல்லா தெரியும். உன்னை கட்டி பிடிக்கல எனக்கு தூக்கம் கூட வராது. நான் ரெண்டு தூங்குவேன். அதுக்கு தான் நான் அங்கேயே சொன்னேன். அதெல்லாம் என்னால வர முடியாது. தூங்க கூட என்னால முடியாதுன்னு சொன்னேன். அந்த டாக்டர் வேற வேலை இல்லையோ? அவர் அப்படிதான். நான் பெஸ்லிஸ்ட்ல அவர் ஹாஸ்பிடலுக்கு பேர் புகழ் கிடைக்கும்னு எதுக்கு எடுத்தாலும் என்னையே அனுப்புதாரு. சே அவரால் நான் ஒண்ணு தப்பா நினைச்சிட்டேன் பாரு. ஒண்ணு வேண்டாம். எப்படி சொன்னீங்க அடிச்சிருவேன்னு போங்க. சே நான் அப்படி சொல்லலடி. அதே நீ சொன்ன எனக்கு பயம் கொடுத்துட்டு நீ விட்டுட்டு போயிருவியோன்னு. போறாங்க போறத நான் உங்ககிட்ட சொல்லணும். இல்லடி நீ அதை காட்டினே எனக்கு பயம் கொடுத்துட்டு சும்மா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. நான் அப்படிதான் செய்வேனா? அதெல்லாம் நீங்க அடிப்பீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். அது உங்களுக்கு ஈஸியா கையில வருதே. அடிச்சிருவேன் பல்ல உடைச்சிருவேன்னு. இங்க வா. நான் உங்க விக்க பக்கத்துல போ. இங்க வந்து உட்கார்ந்து காம்பரு. எங்க வா. ஒண்ணு வேண்டாம். நானே என் பிள்ளைகளை பாத்துக்கிடுவேன். டேய் இவனெல்லாம் தூக்கி சமக்க கூடாது. அவன் நம்மள கல்வி ஆக்கிடுவான். ஏடு இங்க வா. இல்ல ஒழுங்கா உங்க சித்த பக்கத்துல போயிரு. போ. அம்மையா அவனை கொண்டு என்கிட்ட ரஸ்க. இங்க பார் விக்கி அப்பா கிட்ட தான் இருக்கட்டும். இங்க வரக்கூடாது. ஒண்ணு வேண்டாம். நானே பாத்துக்கிடுவேன். இவன் அங்க இருக்க கூடாது. ஏடு இங்க வா. அது இல்ல அங்க சுகமா உட்கார்ந்து இருக்கா. இங்க வா. ஆமா ஆமா அம்மாதான். அது அப்பாக்கு மட்டும்தான். நீ விக்கா பக்கத்து போமா. போ போ. ஏறு அங்க போ. விக்கா பக்கத்து போமா. ஒண்ணு வேண்டாம். சே இவனெல்லாம் தூக்கி சமக்க கூடாது. ஏடு இங்க வா. அப்பாவா விக்கி அப்பா சொல்லுவான். இல்ல விக்கே 5 நிமிஷம் கொண்டாண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். இவமா நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. நீ அங்க போயிடணுமா? அம்மா தூக்கணுமா? அவன உக்க மக்கா. ஆஹா இன்னைக்கு நம்ம ஆசையில மண்ணலி போட்டுருவான். என்னாச்சு தேமொழி? ஒண்ணு இல்லைன்னா ஏதாவது சம்பவம் இருக்குமே. தேமொழி ஆஹா தப்பான நேரத்துல வந்துட்டோமோ. என்னடா என்னாச்சுதே? ஓ நாளுதா என்னமா தேமொழி?
டேய் நான் ஒண்ணும் பண்ணலடா. டேய் நான் அடிக்கலாம் செய்யல. மூஞ்சி மாதிரி பேத்துருவேன்னு சொன்னேன். டேய் நான் அடிக்கலாம் செய்யல. அத்தான் தப்பு பண்ணிட்டாரு, வாயிலே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இது போதுமா தேன்மொழிக்கு? இப்படி வாக்குமூலம் கொடுப்பீடாத்தான்? என்ன என்ன நடந்துச்சு? ஏன் எதுக்கு அடிச்சான்? அடிச்சுனா இவனை ஒத்த மக்கள் எட்டி மிதிச்சு வச்சுக்க. அத்தன் ஜோலி இன்னைக்கு முடிஞ்சது. இந்த கணத்துலயும் டேய் உன வாங்கிட்டு வர சொல்லிட்ட. அப்படி நான் அடிக்கவே இல்ல. அடிக்கும்போது சொல்லிக்கிட்டு இருக்காளா? இந்த கணத்துலயும் அப்புறம் கழுத்தை நெரிச்சு. அது வேறயா? டேய் என்னோட வேலை பார்த்து வச்சிருக்க? டேய் தேன்மொழி என்னமா? என்னத்தான் சின்ன பிள்ளை தெரியுமா? பரவ என்ன இல்ல மாப்பிள்ள. என்னடா எதுக்கு? ஒண்ணுலடா, ஹாஸ்பிட்டல் இருந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. 3 மாசத்துக்கு டெல்லிக்கு போகணும்னு சொன்னா, அதை சத்தம் போட்டேன். போகக்கூடாது வைக்கூடாது, இல்ல குழந்தை பிள்ளைலாம் தூக்கிட்டு போ அப்படின்னு. மூஞ்சி மாதிரியே பேத்துருவேன். கழுத்து அப்படிதான் சொல்லுதான்னு செஞ்சேன். அந்த கை நீட்டிட்ட. போகக்கூடாதுன்னு சொல்லு, போக வேண்டாம். போக மாட்டா, அதுக்கே கையை நீட்டுதா? இது என்னடா பழக்கம்? டூட்டில இருந்து வந்தியா இப்பதான்? ஆமா. அவங்கள 10 பேரும் வந்து காட்டிட்ட. மாப்பிள்ளை உன மதுரை டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு. எப்ப சாந்தவன் நடந்துக்கிறாரு. வீட்டுக்கு வந்தாலே தங்கச்சி பின்னாடியே சுத்துவாரு. அவரு ஆம்பளை. போங்க, எனக்கு கோவம் இருக்கு. நான் சாந்தமா தான் இருந்தேன். நான் டூட்டில இருக்க மாதிரி இல்லவே இல்லடா. நீ இப்ப இந்த கேஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நீ மனுஷனாவே இல்ல, அப்படி மிருகமாவே மாறிட்ட. அந்த கோவத்தை வந்து காட்டிட்ட. சின்ன பிள்ளை வந்து காட்டிட்ட. இல்லடி, நான் உன்னை அடிக்கடி செஞ்சேன். நான் அடிக்க செஞ்சேன். ஒரு சும்மா கத்தியால் தான். அத்தி இவனுக்கு தான் ஆஸ்கார வாடகை கொடுக்கணும். எப்படி சமாதானப்படுத்துறேன்னு மட்டும் பாருடா. அடிச்சுட்டு கை ஓங்கலடா, ஓங்கிவேன்னு சொன்னேன். அது இப்படியே பட்டுக்கும் நினைக்கிறேன். வேலை முடிஞ்சது. லைட்டா பட்டதுக்காடா இப்படி ஆளுதா? லைட்டா தாண்டா கைய ஓங்கின. மாட்டு கையில அதான் சொல்லுன்னு விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆகா, தேன்மொழி நினைச்சது நிறைவேறிட்டு. தேன்மொழி தேன்மொழி நினைச்சது நடந்துட்டு போலுக்கு. எப்படி அடிச்சிருக்கா பாருடா. அது விக்கத்தான் நம்புவாரு. இந்த வீட்டை நீ என்ன பண்ணாலும் நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள் விக்கத்தான் மட்டும்தான். நான் நம்ப மாட்டேன். என் மேல சத்தியமா சொல்லி உன்னை பொண்ணு தான் அடிச்சாவ. உன் மேல சத்தியமா? அவசரப்பட்டு ஏன் மேல சொல்லிட்டேன். உன் புருஷன் மேல அதெல்லாம் பண்ண முடியாது. கள்ளி போடா. புருஷன் வீட்டுக்கு 1000 இருக்கும். உன்னை ஓன் வந்துருவியோ? என் நேரம் தேடியில் போய் அப்பமே சொல்லணும் உள்ள போவாதுன்னு. அவன் நேரத்தா வெளியில நின்னுக்கிட்டான். சரி கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கணும் வந்தா. ரொம்ப தான் அவமானப்படுத்துற. போடி. அத நீ நினைக்கிற நடக்காது. ரொம்ப நேரம் நடிக்காதுன்னு ஓன் நடிப்புலாம் விக்கத்தங்கிட்ட மட்டும்தான் செல்லுபடியா. உன்ன ரொம்பத்தா போடா பாப்மாடா. பாப்போம். அப்படி மட்டும் பொண்ணு தரத்தவன் காலில் விழுந்துட்டாவன்னு வச்சுக்கோயேன். 800 ரூபா தாரேன். 800 ரூபா இருக்கு என்கிட்ட. அந்த 800 ரூபாய் நான் உங்ககிட்ட தாரேன். 800 ரூபா வச்சிருக்கியா? இப்பதான் கிஷோர் பையிட்டு வந்து ஆட்டப்பட்டு வந்தேன். பார், நீ மட்டும் பொண்ணு தரத்தை நம்ம காலில் விழ வச்சுட்ட. அந்த 800 ரூபாய்க்கு நான் அப்படியே நான் உனக்கு தாரேன். பொறுத்திருந்து பாரு. விக்ரமிங்க பாருடா, எப்படி அடிச்சு வச்சிருக்கா பாருடா. கடமை இல்ல. இங்க பாருடா, இங்க பாரு, இங்க பாரு. தெரியுதா? தெரியல வர நல்லா பாருடா. எனக்கு தெரியல. சத்தியமா சொல்றேன். இங்க பாரு, உன் பையில 800 ரூபா இருக்கா? ஆத்தி, ஆமா லைட் அடிச்சிருக்காங்க. இங்க பாரு, அந்த 800 நீ பிடிங்கிற படம் ஒத்துக்கிட்டேன். மத்தபடி பொண்ணு தரத்தை உன் காலில் விழுந்தா அந்த 800 ரூபா சொல்லிட்டேன். இந்த மாப்பிள்ளை சொல்லிட்டாவலடா. நீ அடிச்ச தடம் கிடக்குன்னு. இந்த மாப்பிள்ளை சொல்லிட்டாவல. பேச்சீமே இல்லாத மாப்பிள்ளை. படா. இந்த வீட்டுக்கு செல்ல மாப்பிள்ளையாமா. அதான் உன் மௌனம் எடுத்த பிடிச்சிட்டானுங்களே. ஏண்டா உன் மௌன் என்ன சேட்டை பண்ணான் தெரியுமா? ஆமா, அவன் என்ன மாதிரி அப்பதான் சேட்டை பண்ணுவான். ஆமாடா. டேய் மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்டாடா. நீ அடிச்ச தடம் கிடக்குன்னு. அப்படியே அடிச்ச. அத்தான் 400 ரூபாய் கருவேப்பிலுக்கு பங்கு உண்டு. பாரு, 800 ரூபாய் எனக்கெல்லாம் கிடையாது. கருவேப்பிலுக்கு 400 ரூபாய். ஏன்னா 2 சேர்ந்தான். கிஷோர் கிட்ட ஆட்டே போட்டான். அது எனக்கு தெரியாது. அதான் அந்த மாதிரி ஒண்ணு தடம் இல்லத்தான். இல்லத்தான் இப்படி அடிப்பா. போய் மன்னிப்பு கொடு போ. சரிடா. அத்தை வேண்டத்தை 800 ரூபா தான் இருக்குது. மன்னிச்சுங்க மாப்பிள்ள. 1000 ரூபாய்க்கு திருப்பி கொடுத்துருந்தேன். இப்ப நம்ம மன்னிப்பு தானே கேட்கணும். போ மன்னிப்பு தள்ளு. நான் உனக்கு கண்ணனா நீ எனக்கு கண்ணனானே தெரிய மாட்டேங்குது. வர வர ஓராச்சும் ரொம்ப நடக்க பார்த்துக்க. நம்ம வீட்டே டாக்டர்னு நமக்குலாம் பேர் வாங்கி கொடுத்தவா அவதான். வீட்டுல இருக்க புத்திசாலி. வீட்டுல இருக்க புத்திசாலி. அன்னைக்கு பத்திரிக்கைக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்களே, எதுக்கு வந்தாங்க? எல்லாம் வேலை தானே. காலர் தூக்கிட்டு வந்தவன் எங்க வீட்டு பொண்ணு டாக்டர்னு. அப்போ நல்லா இருக்குல்ல? ஏன்டா குஸ்பித்தி கொடுத்தவள? தேன்மொழி வீட்டுல எல்லாம் இருக்குன்னா பாரு. அது மட்டும் இல்ல, வாரிசு பெற்று கொடுத்துருக்கோம். இன்னும் இன்னொன்னு தண்டா ஆட்டே போட்டேன். அப்படியா?
அதுக்குள்ள நீ இந்த குட்டியை குழப்பிட்டியா? எப்படி வெளியில போறேன்னு மட்டும் பாரு. நம்மளும் ஓடிடுவோம். மன்னிப்பா கேட்கணும், மன்னிப்பு. மன்னிப்பு தானடி கேட்கணும். நல்லாவே கேட்டுறேன். எப்படிலாம் மன்னிப்பு கேட்க போறேன் மட்டும் பாரு. ஒண்ணு வேணும். இல்ல இது என்னடி குத்துது பாரு. அது கொன்னுடுவேன். இல்ல அது குத்துது, எடுத்துரு. ஒண்ணு வேணும். அப்புறம் நல்லா இருக்கு உன் சேட்டை. போங்க. அப்புறம் ஒண்ணு வேணும். இல்ல இனிதான் ரொம்ப வேணும். உணர்வுகளை நேசிக்கிறேன், உனைத்தானே உயிராய் சுவாசிக்கிறேன், எனக்குள்ள மூச்சு. அடே கொண்டு வந்துக்கலாமா? அப்ப இன்னைக்கு அதை திறக்க கூடாது. சும்மா தான் சொல்றேன். கண்டிப்பா குழந்தை வேணும். கதவெல்லாம் முடிட்டு வரட்டா? திறக்கவே கூடாது. பேசிட்டே இருக்காதீங்க. ஆமாமா, இனி பேசிட்டே இருக்க கூடாது. இரு, நான் போய் கதவை மட்டும் போட்டுட்டு வந்தது. நான் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்திருக்கேன். யார்ல உனக்கு பொண்டாட்டி? யார்ல உனக்கு பொண்டாட்டி? நம்பி நம்பி